வணக்க நண்பர்களே, இன்றும் முக்கியமான விளையாட்டு செய்திகளின் தொகுப்போடு இந்த ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம். பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானுக்கு எதிராக சரித்திரபூர்வமான தொடர் வெற்றி ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இறுதி நாள் நாளைய தினம் இன்னும் 143 ஓட்டங்கள் தேவை அவர்களுக்கு சரித்திரபூர்வமான தொடர் வெற்றி ஒன்றை பாகிஸ்தானில் வைத்து பெறுவது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், இந்த தொடர் ஆரம்பிக்கும் முதல் பாகிஸ்தானுக்கு எதிராக பங்களாதேஷ் ஒரு வெற்றியை கூட பெற முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது இரண்டாவது வெற்றியை பெற்று தொடர் வெற்றியையும் தனதாக்கக்கூடிய ஒரு சரித்திரபூர்வமான சூழ்நிலை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. பந்து வீச்சு, துடுப்பாட்டம் இரண்டிலும் பாகிஸ்தானை தொடர்ச்சியாக வீழ்த்திக் கொண்டே இருக்கிறது இந்த பங்களாதேஷ். அந்த ராவல்பிண்டி டெஸ்ட் போட்டி பற்றிய பல்வேறு விவரங்களை, சுவாரஸ்யமான விடயங்களை, கதாநாயகர்கள் சில பேரை முடிக்க கொண்டு வர போகிறேன். இதேவேளை பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் புயல் வெடித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்குள் ஒரு சந்தோஷமான விடயமும் இருக்கிறது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் மிக முக்கியமான பதவி இப்பொழுது அவர்களை நோக்கி வரப்போகிறது. அதை பற்றிய விவரத்தையும் கொண்டு வருகிறேன் இன்றைய நாள். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நேற்றைய தினம் மிக சோகமான நாட்களில் ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் அண்மை காலமாக இது எங்களுக்கு பழகி போன ஒரு விடயம். தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து பழகி இருக்கிறோம். இலங்கை அணி அண்மை காலமாக வெற்றிகளை பெறுவதை விட தோல்விகளை அதிகமாக பெற்று பழகி இருக்கிறது. ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்டு வரிசை இருக்கிறது. இங்கிலாந்து ஆடுகளங்களில் சவால் விடுக்கக்கூடிய ஒரு பந்துவீச்சு வரிசையை கொண்டிருக்கிறோம் என்று யோசித்தால், முதல் போட்டியில் மான்செஸ்டரில் வைத்து தோல்வி, ஆனால் போராடி இருந்தோம். இரண்டாவது போட்டியில் ஒரு நம்பிக்கை, முதல் போட்டி தானே, அது போகட்டும். இந்த இரண்டாவது போட்டியில் லண்டன் லோர்ட்ஸில் நாங்கள் 33 ஆண்டுகளாக தோற்றதில்லை, இம்முறை வெல்ல முயற்சிப்போம், இல்லாவிட்டால் தோல்வியாவது அடையாமல் முயற்சிப்போம் என்று பார்த்தால் 4 நாட்களுக்குள் போட்டி முடிந்து போனது. ஆனால் இலங்கையின் இளையோர் நம்பிக்கை கொடுத்திருக்கின்றனர். இரண்டாவது உத்தியோகப்பற்ற ஒரு நாள் போட்டியிலும் இந்த நாள் தென்னாப்பிரிக்க ஏ அணியை வீழ்த்தி இலங்கை ஏ அணி வெற்றி கொடி நாட்டி இருக்கிறது என்பது நிச்சயமாக பெருமைப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய, நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு விடயம். 2 போட்டிகளிலும் வேறு வேறு நட்சத்திரங்கள் கலக்கி இருக்கின்றார்கள். ஆனால் 2 பேர் 2 போட்டிகளிலும் மிகச் சிறப்பாக பிரகாசித்திருக்கின்றார்கள். அந்த 2 பேர் யார்? ஊகித்து வையுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கான விவரங்கள் தெரிந்திருந்தால், நேரடியில் இந்த போட்டியை பார்த்திருந்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை பற்றியும் பார்க்கலாம். இதுவேளை யுவராஜ் சிங்கின் தந்தையார், இவர் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் மாத்திரம் இந்திய அணிக்காக ஆடிய ஒருவர், யோகேந்தர் சிங். அவர் முன்பு மகேந்திர சிங் தோனியை போட்டு பல வருட காலமாக தாக்கி இருந்தார், வசை பாடியிருந்தார். அவர் திட்டாத திட்டில்லை. தன்னுடைய மகனின் கிரிக்கெட் எதிர்காலம் முற்றுமுழுதாக இல்லாமல் போனதுக்கான காரணம் மகேந்திர சிங் தோனி தான் என்று இப்போது வரை சொல்லி வருகின்றார். ஆனால் இப்போது தோனி மீதான விமர்சனங்களை சற்று குறைத்து இன்னொருவர் மீது பாய்ந்திருக்கிறார். கபில் தேவ், இந்தியாவுக்கு முதலாவது உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த இந்தியாவின் நட்சத்திர நாயகர், இந்தியாவின் தலை சிறந்த சகோதர வீரர் என்று இன்று வரை அழைக்கப்படுகின்ற கபில் தேவை நோக்கி தன்னுடைய விமர்சனங்களை வீசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட சாபம், பிடி சாபம் என்று சாபம் கொடுக்காத குறை. என்ன காரணம், என்னவாக இருந்திருக்கும்? இது பற்றிய விடயங்களை பார்க்கலாம். இந்தியாவின் உள்ளூர் போட்டிகளில் திலீப் கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க போற நான் இந்தியாவுக்கு ஒரு சில வீரர்களின் உபாதைகள் அவர்களுக்கான சிக்கலை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அதை பற்றியும் பார்க்க இன்று மனசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டாப் சிங். வெளிநாட்டிலிருந்து பணத்தை இலகுவாக, பாதுகாப்பாக, மேலதிக செலவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை டாப் சிங். இப்போது ஐரோப்பிய நாடுகள், அதாவது ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இத்தாலி, ஸ்பெயின், இது மட்டுமில்லாமல் வட அமெரிக்க நாடான கனடா மற்றும் முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகளிலிருந்து நீங்கள் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது டாப் சென்ட். மறந்துடாமல் நீங்கள் டாப் சென்ட் ஆப்பை உங்கள் மொபைலில் நிறுவிக் கொள்ளும் போது லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடையும் பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சலுகைகளே ஏராளம். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் சென்ட். இந்த நாளில் முழுமையான விவரங்கள் மற்றும் இந்த விடயங்களுக்கு செல்ல இன்று முதல் ஒரு முக்கியமான விடயத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் கொண்ட, கிரிக்கெட்டின் விடயங்களை அறியாதவர்கள் யாருமே கிடையாது என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கிரிக்கெட் ரசிகர்கள் நீங்கள் என்று எனக்கு தெரியும். எனவே ஒரு சில சின்ன சின்ன கேள்விகளை இடையே தரலாம் என்று யோசிக்கிறேன். பரிசுகளும் வரும். ஆனால் இன்றைய நாளில் பரிசு இல்லாத ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி. இந்த கேள்விக்கு யார் யார் சரியான விடை சொல்கிறீர்களோ கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த காணொலி முடிவடையும் விடையில் அதுக்கான சரியான விடையை கொண்டு வருகிறேன். லிஸ்டே என்று சொல்லப்படுகின்ற உத்தியோகப்பற்ற ஒரு நாள் போட்டிகளில் அதிகூடிய மொத்த ஓட்டங்களை குவித்த அணி எது? அதுபோல அந்த லிஸ்டே போட்டிகளில் தனிநபராக ஒரு போட்டியில் கூடுதலான ஓட்டங்களை குவித்தவர் யார்? இந்த இரண்டுமே ஒரே போட்டியில் நடந்தது. ஒரு சின்ன உதவியும் உங்களுக்கு செய்திருக்கிறேன். அண்மை காலத்தில் நான் இந்த ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தியாகவும் இந்த போட்டி அமைந்திருந்தது. கண்டுபிடியுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் விடையை பார்க்கிறேன். வழமையாக இலங்கை செய்திகளோடு முதலில் ஆரம்பிப்போம். ஆனால் இப்போது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் செய்தி ஒன்றோடு ஆரம்பிப்பது பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன்.
ஐசிசியின் புதிய தலைவராக இப்பொழுது வருகின்ற டிசம்பர் மாதம் 1 முதல் பொறுப்பெடுத்துக் கொள்ள போறார் ஜெய்ஷா, இந்திய கிரிக்கெட் சபையின் பொதுச் செயலாளர். அந்த செயலாளர் பதவியிலிருந்து அவர் இப்பொழுது விலகி ஐசிசியின் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் அவர் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை பதவியிலும் இருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. எனவே ஐசிசியின் தலைமை பதவியை எடுத்துக்கொள்ளும் வேளையில் அவர் ஏனைய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற அடிப்படையில் இப்பொழுது அவர் பதவி விலகிக் கொள்ள ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு பாகிஸ்தானில் உள்ள ஒருவருக்கு கிடைக்கிறது. எனவே ஐசிசியின் தலைமை பதவியை ஜெய்ஷா பொறுப்பெடுப்பதன் காரணமாக அவரால் வேறு பதவிகளை வகித்துக் கொள்ள முடியாது. பிசிசிஐ என்று அழைக்கப்படுகின்ற இந்திய கிரிக்கெட் சபையின் புதிய பொதுச் செயலாளராக பெயரிடப்படுகின்றார் ரோஹன் ஜெய்ட்லி, முன்னாள் இந்தியாவின் அரசியல்வாதியும் கிரிக்கெட் நிர்வாகியுமான அருண் ஜெய்ட்லியின் புதல்வர். அப்படி இருக்கும்போது இப்பொழுது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை பதவியையும் ஜெய்ஷா விட்டு விலக வேண்டும் என்பது விதி. இதன் அடிப்படையில் தான் அவர் விலகிக் கொள்ள இந்த புதிய பதவி அநேகமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் தலைவரான மொஷின் நக்விக்கு கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. அவர்தான் அதிகமான வாய்ப்புடையவராக இப்போது கருதப்படுகிறார். எனவே இந்த இடத்திலே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு அண்மை காலமாக இல்லாத ஒரு புது ஆதிக்கமும் புதிய பொறுப்பும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இந்த தலைமை பதவி மூலமாக கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. பாகிஸ்தான் அண்மை காலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் ஐசிசியிலும் அதுபோல இந்தியாவினால் ஏசிசியிலும் தான் ஒதுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தி வந்திருந்தது. எனவே அந்த விமர்சனங்களுக்கு ஒரு மாற்றாக இப்போது அவர்களுக்கு ஏசிசியின் தலைமை பதவி கிடைக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் இறுதி நேரத்தில் இந்தியாவின் அழுத்தங்கள் காரணமாக, அரசியல் காரணமாக இது இலங்கையில் உள்ள ஒருவருக்கோ பங்களாதேஷில் உள்ள ஒருவருக்கோ ஏன் வேறு அசோசியேட் நாடுகளைச் சேர்ந்த ஒருவருக்கோ கூட வழங்கப்படலாம். ஆனால் பாகிஸ்தானின் பிடிஐ செய்த நிறுவனத்தின் தகவல் படி இந்த வருட இறுதியில் ஏசிசி ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிலே கூடும் போது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். உத்தியோகபூர்வமாக ஜெய்ஷா தன்னுடைய பதவியிலிருந்து விலகிய பிறகு மொஷின் நக்விக்கு இந்த பதவி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஜெய்ஷாவை பொறுத்தவரையில் அவருக்கு மிக பெரும் பொறுப்பு ஒன்று இருக்கிறது. உண்மையில் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான வலிந்த தன்மையை மறுபடி கொடுப்பதற்கு, அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை இறக்க விடாமல் செய்வதற்கு, அது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய மிக பெரும் பொறுப்பாக அண்மையில் சொல்லியிருப்பது 2028 அமெரிக்காவில் இடம்பெற போன்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கிரிக்கெட்டை கொண்டு வருவதற்கு. அது கொண்டு வருவது உறுதியாக இருக்கிறது. அதை வெற்றிகரமான விடயமாக கொண்டு வந்து அதை ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பூகோள ரீதியாக ரசிக்கப்படுகின்ற விளையாட்டுகளில் ஒன்றாக கிரிக்கெட்டை அழுத்தமாக கொண்டு வருவது என்ற விடயம் தனக்கான மிக முக்கியமான கடமை என குறிப்பிட்டார். இப்படி இருக்கும்போதுதான் இந்தியாவில் உள்ளவர்களுக்கும் சரி, இலங்கையில் இருந்து இந்த போட்டிகளில் கிரிக்கெட் விவரங்களை பார்ப்போருக்கும் சரி, ஜெய்ஷா என்பவர் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரிக்கெட் நபராக இருந்தவர். இந்தியாவின் கிரிக்கெட்டை பொறுத்தவரை அவர் சொல்லான் அத்தனையும் நடக்கும் என்று கருதப்படுகின்ற வேளையில் அவருக்கான சம்பளமாக எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கலாம். கேள்வியோடு காத்திருங்கள். இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்து விடையை கொண்டு வருகிறேன். இன்றும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஃபேமஸ் இன்வெர்டர்ஸ், உலகத்தின் தலை சிறந்த தொழில்நுட்பம், ஜப்பானிய தொழில்நுட்பம். இது மட்டுமல்லாமல் ஏசியில் பயன்படுத்தப்படுவது 100% காப்பர் வைண்டிங். அதுபோல 5 வருட கால உத்தரவாதத்தை தருகின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியில். அத்தோடு இலங்கையின் மிகச்சிறந்த விலை இங்கேதான் கிடைக்கிறது. எனவே நீங்களும் மறந்துடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. ஹாட்லைன் இலக்கம் இருக்கிறது 074747666. மறக்காம நீங்களும் லிபர்டி பிளாசாவின் 1வது மாடியில் உள்ள ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி ஷோரூம் போனால் ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறோம் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு விசேட விலைக்கழிவு தருவார்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. ஜெய்ஷாவின் சம்பளம் எவ்வளவு? இதுதான் உங்கள் மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் மீது நிறைய பேருக்கு வெறுப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்று, அவரை ஒரு விதமாக நாங்கள் மதிக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால் 35 வயதில் ஐசிசியின் தலைவராக மாறியிருக்கின்றார். ஐசிசியின் தலைமை பொறுப்பை இத்தனை இளவயதில் ஏற்றுக்கொண்டவர் இவர்தான். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த 35 வயதில் எத்தனை சவால்களை கடந்து வந்திருப்பார். சரி, தந்தை அமித்ஷா மத்திய அமைச்சர் என்ற காரணத்தால் இவருக்கு இந்த பதவி இலகுவாக கிடைத்திருக்கும் என்று பல பேர் கருதி இருந்தாலும், இந்தியாவை பொறுத்தவரையில் போட்டித்தன்மை அதிகம். அந்த போட்டித்தன்மைகளெல்லாம் தாண்டி இந்த 35 வயதில் விராட் கோலியின் வயதில் தன்னை எல்லோரும் மதிக்கின்ற மாதிரி செய்கின்றதற்கு ஒரு நிர்வாக திறமையும் அவசியம் இங்கே. எனவே அந்த வகையில் அவர் பாராட்டப்பட வேண்டியவர். அதுபோல ஆசிய கிரிக்கெட் பேரவையை உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த பேரவையாக ஐசிசிக்கு இணையாக மாற்றியிருக்கின்ற ஒருவராகவும் அவர்தான், அவரது ஆட்சிக்காரர் தான் இருக்கிறது. எனவே வாழ்த்துவும், குறைகளை சுட்டிக்காட்டலாம், விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர் ஐசிசியின் தலைவர். எனவே எல்லோருக்குமே அவர் தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரது சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? கோடிக்கணக்கு, பில்லியன் கணக்கு இல்லை. சம்பளமே இல்லாமல் தான் அவர் இந்தியாவின் கிரிக்கெட் சபையின் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது ஒரு கௌரவ பதவி. ஆனால் வேறு வேறு விதங்களில் அவருக்கான அலவன்ஸ், இம்பர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற வேறு விதங்களில் அவருக்கான சொகுசு செலவுகளை கவனித்துக் கொள்ள இந்திய கிரிக்கெட் சபை தனியான நிதி ஒதுக்கி இருக்கிறது. சம்பளம் வந்து தனியாக வழங்கப்படாது. ஆனால்
ஒவ்வொரு ஐசிசியின் கூட்டத்தொடரிலும் பங்கு பெற்றுவதற்கு அவருக்கான விமான பயணச்சீட்டுகள், ஹோட்டல் தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதோடு அதற்கான தனி அலவன்ஸாக ஒரு நாளைக்கு $1000 வழங்கப்படும். இது போதும் என்று நீங்கள் சொல்வதும் புரிகிறது. இதற்கெல்லாம் கிரிக்கெட் நிர்வாகிகளாக வரவும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள், முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் பல தமிழ் பேசுவோர் இப்பொழுது கிரிக்கெட் நிர்வாகிகளாக தத்தம் மாவட்ட கிரிக்கெட் அலுவலக பொறுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலும் பல பேர் இருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். தமிழகத்தில் அப்படியான ஒரு சிலர் என்னுடைய நண்பர்கள், அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இன்று எனக்கு காலையிலே ஒரு நண்பர் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் ஒன்றை அனுப்பியிருந்தார். ரமேஷ் பாபு புதுச்சேரியிலிருந்து. நான் புதுச்சேரி வந்த வேளையில் அவர் சந்திக்க முயன்றிருந்தார் போல தெரிகிறது. சந்திக்க முடியவில்லை. ஆனால் புதுச்சேரிக்கு சர்வதேச கிரிக்கெட் வருகிறது என்ற சந்தோஷமான செய்தியை நான் ARV ஸ்போர்ட்ஸ் மூலமாக சொல்லியிருந்ததை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணியும் ஆஸ்திரேலிய 19 வயதுக்குட்பட்ட அணியும் புதுச்சேரியில் ஆடப்போகின்ற 3 போட்டிகளை பற்றியும் அவர் சந்தோஷமான விடயத்தை சொன்னார். எங்க ஊரும் இப்பொழுது சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்ட ஊராக மாறி இருக்கிறது. சந்தோஷம். அடுத்த முறை புதுச்சேரி வரும்போது கட்டாயமாக அந்த மைதானத்தையும் பார்க்கிறேன். தனியான ஒரு பதிவு ஒன்றை போடுகிறேன். இப்போது நாங்கள் அப்படியே தென்னாப்பிரிக்காவுக்கு செல்வதற்கு முதல் ராவல்பிண்டிக்கு கொஞ்சம் போய் வருவோம். தென்னாப்பிரிக்காவோட ராவல்பிண்டி தான் எங்களுக்கு கிட்ட. ராவல்பிண்டியில் இடம்பெற்று வருகின்ற பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியிலும் பங்களாதேஷ் அணி வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் சரித்திரபூர்வமான தோல்வி ஒன்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதைவிட பங்களாதேஷ் சரித்திரபூர்வமான வெற்றிக்கு தயாராகிறது என்று சொல்வதுதான் இங்கே மிக பொருத்தம். இந்த நாளில் உருட்டி எடுத்தது பங்களாதேஷ் தன்னுடைய பந்துவீச்சு மூலமாக. பாகிஸ்தான் அணி முதலாம் இன்னிங்ஸில் 274 ஓட்டங்களை எடுத்தது. அதைவிட மோசமாக 2ஆம் இன்னிங்ஸ் அவர்களுக்கு 172 ஓட்டங்களுக்குள் சுருண்டு கொள்ள வேண்டி வந்திருக்கிறது. இந்த சிறப்பான பந்துவீச்சு காரணமாக பங்களாதேஷ் அணிக்கு 185 என்ற வெற்றி இலக்கு. இந்த 143 ஓட்டங்கள் அவர்களுக்கு தேவை. இந்த 143 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள நாளைய முழு நாள் இருக்கிறது. இன்று இந்த ஓட்ட எண்ணிக்கையில் பாதியை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று பார்த்தால் போதிய வெளிச்சமின்மை போட்டியை இடைநிறுத்தியது. ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்த்தால் நாணய சுழற்சியில் வென்ற பங்களாதேஷ் முதலில் பாகிஸ்தானை அனுப்பியது. பாகிஸ்தான் 274 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் பாகிஸ்தானின் மிகச்சிறப்பான பந்துவீச்சு குராம் ஷெசாடின் 6 விக்கெட்டுகள் பங்களாதேஷ் அணியை கொஞ்சம் ஆட்டம் காண வைத்தன. ஆனால் லிட்டன் தாஸின் 138 மெஹதி ஹசன் மிராஸின் 78 சேர்ந்து பங்களாதேஷை ஓரளவு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருந்தது. 262 ஓட்டங்களை அவர்கள் எடுத்தது. எனவே 12 ஓட்டங்கள் பாகிஸ்தான் முன்னிலை பெற்றிருந்தாலும் இன்று பாகிஸ்தானின் துடுப்பாட்டம் பல்லிழித்து போனது. தனியே சல்மான் அகாவின் ஆட்டம் இழக்காத 47, அதுபோல முதல் போட்டியின் பாகிஸ்தான் கதாநாயகனான முகமது ரிஸ்வானின் 43 ஓட்டங்கள் தவிர வேறு யாரும் பெரிய அளவில் துடுப்படுத்தாடவில்லை. பாபர் அசாமும் ஏமாற்றம். இன்றும் 11 ஓட்டங்கள். ஷான் மசூத் 28 ஓட்டங்களை எடுத்திருந்தார். சாயிம் அயூப் 20 ஓட்டங்களை எடுத்தார். வெறும் 172 ஓட்டங்களை எடுக்க முடிந்தது. இன்றைய நாளில் பங்களாதேஷின் பந்துவீச்சில் கலக்கியிருந்தார் ஹசன் மெஹமூட் 43 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். நஹீத் ராணா இந்த 152 கிலோமீட்டர் வேகமான பந்து ஒன்றையும் வீசியிருந்தார். இவரிடம் பங்களாதேஷின் அதிகமாக எதிர்பார்க்கிறது. இந்த இளையவர் இன்று 44 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதலாம் இன்னிங்ஸில் பந்து வீச்சில் கலக்கியிருந்த மெஹதி ஹசன் மிராஸுக்கு இன்று 8 ஓவர்கள் மட்டுமே பந்து வீச தேவைப்பட்டது. ஷக்கீப் அல் ஹசன் 7 ஓவர்கள். சுழல் பந்து வீச்சாளர்களை தேவையில்லாமல் வேக பந்து வீச்சாளர்களை வைத்து உருட்டி எடுத்தது என்று பங்களாதேஷ். இந்த நஹீத் ராணா இலங்கைக்கு எதிராக கடந்த மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற டெஸ்ட் போட்டியில் அறிமுகமாகி இப்பொழுது தன்னுடைய 3வது போட்டியில் ஆடுகின்ற வெறும் 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞர். இளம் வேக பந்து வீச்சு புயல். எனவே இவரிடம் எதிர்பாருங்கள் இந்த மிகச்சிறப்பான முறையில் பங்களாதேஷுக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வருவார் என்று. எனவே 185 ஓட்டங்கள் தான் இலக்கு. இந்த பங்களாதேஷ் ஆபத்தில்லாமல் தான் சந்தித்த முதல் 7 ஓவர்களில் 42 ஓட்டங்களை எடுத்தது. ஆனால் ஜக்கீர் ஹசன் புகுந்து விளையாடி இருந்தார். 2 6 ஓட்டங்கள் 2 4 ஓட்டங்களோடு அதிரடியாக ஆடி ஒரு பேஸ்பால் ஆட்டம் போல இது பேங்க் பால் ஆட்டம் ஒன்றை பங்களாதேஷுக்கு கொடுத்திருந்தார். 23 பந்துகளில் அவர் ஆட்டம் இழக்காமல் 30 ஓட்டங்களை எடுக்க, மறுபக்கம் ஷர்மன் இஸ்லாம் ஆட்டம் இழக்காமல் 9. எனவே 42 ஓட்டங்கள். இந்த 143 ஓட்டங்கள் தேவை. நாளை பாகிஸ்தானினால் இதை தடுக்க முடியுமா? இல்லாவிட்டால் பங்களாதேஷ் தன்னுடைய சரித்திரபூர்வமான டெஸ்ட் தொடர் வெற்றி ஒன்றை வெளிநாட்டில் வைத்து அவர்கள் பெறப்போகின்ற மிக அற்புதமான வெற்றி ஒன்று. அதுபோல பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் பெறப்போகின்ற 2வது டெஸ்ட் வெற்றியாக இது அமைய போகிறது. பாகிஸ்தானுக்கு அண்மை காலத்தில் கிரிக்கெட் அவ்வளவு ராசியானதாக இல்லை. அவர்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக ஒன்று நடக்க, படு மோசமான விடயமாக இன்னொன்று நடக்கிறது. இதன் மூலமாக இலங்கைக்கு ஏதாவது பாதிப்பான கேட்டால் நிச்சயமாக வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இலங்கைக்கு மேலே இருக்கின்ற பங்களாதேஷ் இன்னும் மேலே செல்லக்கூடும். இந்த வெற்றியோடு பாகிஸ்தான் இலங்கைக்கு கீழே தான் இப்போது இருக்கிறது. அதையெல்லாம் விடுவோம். ஆனால் சிறப்பாக ஒரு அணி ஆடுகிறது என்று வரும்போது அண்மை காலமாக இலங்கையின் எதிரிகளாக இங்கே வர்ணிக்கப்படுகின்ற, இலங்கைக்கு மட்டுமல்ல இந்திய ரசிகர்களுக்கும் பங்களாதேஷை பிடிக்காது. ஆனால் பங்களாதேஷ் அணி மிகச் சிறப்பாக ஆடுகிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக பாராட்ட வேண்டும். இன்று ஜேசன் கிலஸ்பி உண்மையில் பெருமை பெற்றிருப்பார். பாகிஸ்தான் அணியின் பயிற்றுவிப்பாளராக இருந்தாலும் தன்னை போல ஒரு இளம் வேக பந்து வீச்சாளர் ஒருவர், அவர் முன்பு இளைய வேக பந்து வீச்சாளராக மெக்ரா, பிரெட்லி போன்றவரோடு போட்டி போட போது இருந்ததை போல என்று எவ்வாறு தனது அணியை துன்புறுத்துகிறார் இந்த நஹீத் ராணா என்று சொல்லி அவர் பார்த்திருப்பார். சந்திக் ஆத்தூர் சிங்குக்கு நிச்சயமாக பெருமையாக இருக்கும். அவரை எதிர்த்திருந்தார் அண்மைக்கால பங்களாதேஷின் புதிய கிரிக்கெட் சபை தலைவர். ஆனால் சந்திக் ஆத்தூர் சிங் தன்னுடைய அணித்தெரிவிலும் தான் இருக்கும்போது கட்டி அமைத்த அந்த இளைஞர்கள் பட்டாலும் இப்பொழுது அணியின் பெரும் பொறுப்பை எடுத்துக் கொண்டுகிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக அவர் சந்தோஷப்படலாம். இந்த ஹசன் மெஹமூடின் முதலாவது 5 விக்கெட் பெறுது இதுபோல நஹீத் ராணாவின் 4 விக்கெட் அவரது வேகமும் பவுன்ஸும் உண்மையில் பாகிஸ்தானின் துடுப்பாடு வீரரை தடமாற வைத்தது. ஹசன் மெஹமூட், நஹீத் ராணா ஒன்றாக பந்து வீசுகின்ற வேளையில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் போன்றோர் எல்லாம் தடுமாறி போனார்கள். அணித்தலைவர் ஷான் மசூத் உட்பட.
இதுபோல கடந்த 11 வருடங்களில் பங்களாதேஷுக்கு 5 விக்கெட் பருதியை டெஸ்ட் போட்டிகளில் எடுத்துக்கொண்ட வெறும் 3வது பந்து வீச்சாளராக வந்து ஹசன் மெஹமூட் மாறியிருக்கின்றார். இவருக்கு முன்னதாக இந்த 5 விக்கெட் பருதிகளை எடுத்துக்கொண்ட 2 பேர் காலித் அகமது மற்றும் எபுதர் ஹுசைன். இப்பொழுது உபாதைக்குள்ளாகி இருக்கிறார். இல்லாவிட்டால் அவரும் இருந்தால் இந்த பங்களாதேஷ் அணியில் வேக பந்து வீச்சுக்கு சும்மா ஒரு பெரிய ஒரு அகாடமியை வைக்கக்கூடிய அளவுக்கு பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். சிறப்பு. நாளைய தினம் வெற்றியை அவர்கள் இலகுவாக பெற்றுக் கொள்வார்கள் என்று கருதப்பட்டாலும் கூட பாகிஸ்தான் அதை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இறுதி நாளாட்டம் எது வேண்டுமானால் நடக்கலாம். விறுவிறுப்பான போட்டி கொண்டு நாளை இறுதி நாளில் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. பார்த்திருப்போம். இப்போது நாங்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போகின்ற நேரம். தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்கின்ற இலங்கை ஏ அணிதான் இப்போது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் பெருமாறுது. பொச்செஃப்ஸ்ட்ரூமில் முதலாவது ஒருநாள் போட்டியில் அபாரமான வெற்றி 93 ஓட்டங்களால் வென்ற பிறகு இந்த 2வது போட்டி, இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா திருப்பி அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தென்னாப்பிரிக்கா தன்னுடைய அணி தலைமையை மாற்றி இந்த நாளில் களமிறங்கி இருந்தது. இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி இருந்தது. 270 ஓட்டங்களை எடுத்தது. முதலில் துடுப்படுத்தாடி 7 விக்கெட்டுகளை எடுத்தது. இந்த பொச்செஃப்ஸ்ட்ரூம் ஆடுகளும் 300 ஓட்டங்கள் வரை பெறக்கூடியது. ஆனால் 270 280 தான் அங்கே இருக்கின்ற பாஸ் ஸ்கோர் என்று சொல்லக்கூடியது. நாணய சுழற்சியில் வந்த இலங்கை இப்படியான ஆடுகளங்களில் பயப்படாமல் முதலில் துடுப்படுத்தாடு எடுப்பதை உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு விடயம். இலங்கையின் இடையூறுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக பசுந்து சூரிய பண்டார அணித்தலைவராக சிறப்பாக செய்கின்றார். இன்று அவர் விக்கெட் காப்பை கொடுத்தார் லாகிர் ஊதாராவுக்கு. கடந்த போட்டியில் பசுந்து சூரிய பண்டார தான் விக்கெட் காப்பாளராக இருந்தார். விக்கெட் காப்பாளரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரமான லாகிர் ஊதாரம் இன்று சிறப்பாக ஆடி 95 பந்துகளில் 86 ஓட்டங்களை எடுத்தார். ஒரு சிக்ஸர், 11 4 ஓட்டங்களை உள்ளடக்கி இருந்தார். அங்கேயே 50 ஓட்டங்கள் வந்துவிட்டன. நான் இடையிடையே யூடியூபில் பார்த்துக் கொண்டது மிகச்சிறப்பான ஆட்டமாக இருந்தது. என்ன அந்த யூடியூப் நேரடி தான் இன்னும் கொஞ்சம் கேமராவை தெளிவாக வைத்திருக்கலாம் பொறுத்திருந்தது. ஆனால் பார்க்கக்கூடியதாக இருந்தது துடுப்பாட்டத்தை. காமில் மிஷார் என்று ஏமாற்றம் 10, நுவானிந்து பெர்னாண்டோ 2, இந்த 2 பேர் தான் கடந்த போட்டியின் கதாநாயகர்கள். ஆனால் பசிந்து சூரிய பண்டாரவும் ஏமாற்றம் தான் 21 ஓட்டங்களை எடுத்தார். சஹான் ஆராய்ச்சிகே, சொனால் தினோஷ மற்றும் சமிந்து விக்ரமசிங்க ஆகியோரின் கடைநிலை துடுப்பாட்டங்கள், கடைசி நேர துடுப்பாட்டங்கள் மிகச்சிறப்பாக இலங்கையை 270 ஓட்டங்கள் வரை கொண்டு போகிறது. இதில் சஹான் ஆராய்ச்சிக்கு 56 பந்துகளில் 52 ஓட்டங்களை எடுத்தார். சொனால் தினோஷ 46 பந்துகளில் 37 ஓட்டங்களை எடுத்தார். சமிந்து விக்ரமசிங்க அண்மை காலமாக இலங்கையின் பினிஷர். அவரை ஜப்ரா ஆச்சர் என்று சொல்கிறார்கள். இலங்கையின் ஹர்திக் பாண்டியா என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். தன்னை தம்பி இன்னும் கொஞ்சம் நிரூபிக்க. ஆனால் இன்று 36 பந்துகளில் 2 6 ஓட்டங்கள் 3 4 ஓட்டங்களோடு 48 ஓட்டங்களை விளாசி தள்ளி இலங்கையின் ஓட்டு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவியிருந்தார். தென்னாப்பிரிக்கா ஏயின் பந்துவீச்சிலே ஆண்டிலே சிமிலானோ 2 விக்கெட்டுகளையும் பிலக்கவாயோ 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். தென்னாப்பிரிக்கா ஏக்கு இலக்கு 270 ஓட்டங்கள். ஆரம்பத்திலே டேவிட் பெடிங்கம் 7 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். டோனி ஜோசிக்கு பதிலாக இன்று தலைமை தாங்க பொறுப்படுத்திக் கொண்டார் மேத்யூ பிரிட்ஸ். அவர் மிகச்சிறப்பாக ஆடி 74 ஓட்டங்களை எடுத்தார். இந்த 2வது விக்கெட் இணைப்பாட்டம் கலக்கலாக இருந்தது. மிகாயில் பிரின்ஸும் மேத்யூ பிரிட்ஸ்க்கும் சேர்ந்து இந்த இணைப்பாட்டத்தை உயர்த்தி இருந்தார்கள். 79 ஓட்டங்களை பெற்று. ஆனால் மேத்யூ பிரிட்ஸ் ஒரு பக்கம் இருக்க செனூரன் முத்துசாமி 37 ஓட்டங்களை எடுத்தார். மேத்யூ பிரிட்ஸ் 80 பந்துகளில் 74 ஓட்டங்கள். அதைத் தொடர்ந்து ஃபெலக் வாயுவின் 24 ஆண்டிலே சிமிலானோவின் 27 ஓட்டங்களும் தான் ஓரளவு நம்பிக்கை கொடுத்தது. இடையிடையே விக்கெட்டுகளை விரைவாக இலங்கை அணி வீழ்த்திக் கொண்டிருந்தது. ஷிராஸ் இந்த விக்கெட் எதுவும் இல்லை. 7 ஓவர்கள் 31 ஓட்டங்கள். ஆனால் இன்றைய நாளில் சமிந்து விக்ரமசிங்க ஆரம்பத்திலே 3 ஓவர்களில் 23 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்த பிறகு வானுஜ சஹான் இன்றும் தன்னுடைய சுழல் பந்துவீச்சு வலையில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்த இன்றைய நாளில் பந்துவீச்சு கதாநாயகன் துஷான் ஹேமந்த் 48 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருந்தார். இறுதியாக 41 ஓவர்களில் 239 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது தென்னாப்பிரிக்கா ஏ. எனவே இன்றைய நாளிலும் ஒரு வெற்றி இலங்கை ஏக்கு. எனவே இந்த 3 போட்டிகள் கொண்ட தொடரை இப்பொழுதே இலங்கை ஏ வென்றெடுத்திருக்கிறது 2-0 என்று. நேற்று எவ்வாறு இங்கிலாந்து இலங்கையிடமிருந்து டெஸ்ட் தொடர் வெற்றியை தனதாக்கியதோ இப்பொழுது இலங்கை ஏ தென்னாப்பிரிக்கா ஏயிடமிருந்து இந்த லிஸ்ட் ஏ தொடர் வெற்றியை தனதாக்கி இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். இந்த இளைய தம்பிமாரை கவனித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த போட்டிகளில் சிறப்பாக பிரகாசித்து வருகின்ற சமிந்து விக்ரமசிங்க 2 போட்டிகளிலும் சிறப்பாக பிரகாசித்திருக்கின்றார். இது மட்டுமில்லாமல் 2 போட்டிகளிலும் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி கலக்கி இருக்கின்றார் துஷான் ஹேமந்த். இந்த 2 பேரும் அவதானிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இப்போதைக்கு இந்த 2 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிற நேரத்தில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தி துஷான் ஹேமந்த் தான் கூடுதலான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக இருக்கின்றார். ஆண்டிலே ஃபெலக்குவாயோ 5 விக்கெட்டுகள், வானுஜ சஹான் 5 விக்கெட்டுகள். அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர்கள் சமிந்து விக்ரமசிங்க 103 ஓட்டங்கள், மேத்யூ பிரிட்ஸ் 102. இன்று குறைவான ஓட்டங்களை பெற்றாலும் நுவானிந்து பெர்னாண்டோ முதல் போட்டியில் பெற்றுக் கொண்ட ஓட்டங்களோடு 99 ஓட்டங்களோடு 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3வது ஒருநாள் போட்டி இடம்பெற போவது இந்த 2 அணிகளுக்கு இடையில் 4ஆம் தேதி. கேரிபியன் பிரீமியர் லீக் இம்முறை எங்களை கவனிக்க வைத்திருக்கிறது. பார்படோஸ் ராயல்ஸுக்காக ஆடுகின்ற 2 சுழல் பந்து வீச்சார்கள் நம்ம மஹீஷ் தீக்ஷண மற்றும் துனித் வெள்ளாளகி ஆகியோரை பற்றி நேற்றைய நாளில் சொல்கிறது. இது தவிர பானுக ராஜபக்சவும் இம்முறை ஆடுகிறார் என்பது இன்னொரு முக்கியமான விடயம். பானுக தான் ஆடிய முதல் போட்டியிலேயே, இந்த கேரிபியன் பிரீமியர் லீக்கின் முதல் போட்டியிலேயே கலக்கலாக ஆடி தன்னுடைய அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுவும் இலங்கை ரசிகர்கள் பல பேர் உண்மையில் மகிழ்ச்சி படக்கூடிய ஒரு விடயம். பானுக இலங்கையின் 2020 சர்வதேச போட்டிகளின் ஸ்பெஷலிஸ்டாக கருதப்படக்கூடிய ஒருவர். அவருக்கு ஒருநாள் போட்டிகளில் வாய்ப்பில்லை. தன்னை ஒருநாள் போட்டிகளில் நிரூபிக்க வேண்டியவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சென்ட் லூசியா கிங்ஸுக்காக முறை ஆடுகின்ற பானுக இனி தொடர்ந்து வருகின்ற இலங்கை அணியில், குறிப்பாக 2020 அணியில் இடம்பெற வேண்டியவர் என்று கருதப்படுகின்ற ஒன்று. இம்முறை 2020 உலகக்கிண்ண அணியில் அவருக்கான இடம் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற வேளையில் தன்னை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு போயிருக்கின்ற பானுக சர்வதேச போட்டிகள்
பெரிய அளவில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த போட்டியை பயன்படுத்தி இருக்கிறார். பானுகு ராஜபக்ச அண்மை காலமாக இலங்கையின் 2020 சர்வதேச அணியிலும் இல்லை. உலகக்கிண்ண போட்டிக்கும் அவர் தெரிவு செய்யப்படவில்லை. இலங்கை அணிக்காக இறுதியாக ஆடியது 2023 ஜனவரி இந்திய அணிக்கு எதிராக. அதற்கு பிறகு 1.5 வருட காலமாக அணிக்குள் இடம்பெறுவதற்காக போராடி வருகின்ற பானுகவுக்கு பெரிய அளவில் அவருக்கான துடுப்பாட்ட ஃபார்மை வெளிப்படுத்தக்கூடிய அளவு அவருடைய பெறுபர்கள் அமைந்திருக்கவில்லை. ஆனால் இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டியில் அவர் ஆடிய ஆட்டம் நிச்சயமாக பல பேரையும் கவனிக்க வைத்திருக்கும். சரியான போட்டி கொண்டே தெரிவு செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் தடுமாறிக்கொண்டிருந்த தன்னுடைய சென்ட் லூசியா கிங்ஸ் அணியை இன்று காப்பாற்றியது அவருடைய துடுப்பாட்டம். சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடி 201 ஓட்டங்களை எடுத்தது, 3 விக்கெட்டுகளை எடுத்து. ஈவன் லூயிஸ் அற்புதமான சதமுறை அடித்திருந்தார். 54 பந்துகளில் 9 ஓட்டங்கள் 7 ஓட்டங்களோடு ஒரு துடுப்பாட்ட திருவிழா நிகழ்த்தி இறுதி ஓவரில் தன்னுடைய சதத்தை, இறுதி பந்திலே தன்னுடைய சதத்தை பெற்றுக் கொண்டார். ஆட்டம் இழக்காமல் 100 ஓட்டங்கள். இதிலே சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் சேர்ந்து 82 ஓட்டங்களை கொண்டு வந்துவிட்டனர். அவரும் 3ஆம் இலக்கத்தில் ஆடிய கயில் மயசும் சேர்ந்து அப்படி ஒரு அற்புதமான துடுப்பாட்ட திருவிழாவை நிகழ்த்தி இருந்தார்கள். இதிலே 62 பந்துகளில் 7 ஓட்டங்கள், 6 ஓட்டங்களோடு 92 ஓட்டங்களை எடுத்திருந்தார் கயில் மயஸ். இந்த போட்டி இடம்பெற்றது பேசட்டே மைதானத்தில். எனவே 202 என்ற இலக்கு நிச்சயமாக சோதிக்கும். சென்ட் லூசியா கிங்ஸ் அணியை சோதிக்கும் என்று கருதப்பட்ட வேளையில் அவர்களது துடுப்பாட்டம் சொன்னது போலவே தடுமாறுகிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து 24 ஓட்டங்கள் நொண்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஜான்சன் சார்ல்ஸ் 12, ஃபேஃப் டு பிளஸி 2, அகீம் ஆகஸ்டே 6, ரோஸ்டன் சேஸ் 4 என்று பிரதான வீரர்கள் ஆட்டம் இழக்க 4ஆம் இலக்கத்தில் வந்த பானுகு ராஜபக்சவும் டிம் சைஃபர்ட் 6ஆம் இலக்கத்தில் வந்த டிம் சைஃபர்டும் சேர்ந்து தங்களுடைய சத இணைப்பாட்டம் ஒன்றை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் போட்டியின் முக்கியமான தருணமாக அமைந்தது. டிம் சைஃபர்ட் 27 பந்துகளில் 6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்களோடு 27 ஓட்டங்களை வேகமாக அடித்தாடிவிட்டு அவர் ஆட்டம் இழக்க இறுதியாக டேவிட் வீஸையும் பானுகு ராஜபக்சவும் சேர்ந்து தங்களுடைய வேகமான துடுப்பாட்டம் மூலமாக வெற்றியை பெற்றுக் கொடுத்தார்கள். 2 பேரும் சேர்ந்து 75 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் வெறும் 6 ஓவர்கள். பானுகு ராஜபக்ச 35 பந்துகளில் 4 சிக்ஸர்கள், 6 ஓட்டங்களோடு 68 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்தார். அவரது ஷாட்ஸ் அற்புதமாக இருந்தது. நீங்கள் பார்த்து ரசித்திருந்தால் தெரிந்திருக்கும். ஹைலைட்ஸ் இருக்கின்றன, பார்க்கலாம் நீங்கள். டேவிட் வீஸை 20 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 34 ஓட்டங்களை எடுத்தார். பானுகவின் ட்ரேட்மார்க் பதித்த ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. பந்துவீச்சிலே கயில் மயசும் ஆண்ட்ரிச் நோக்கியாவும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் இலகுவான வெற்றி ஒன்று 5 விக்கெட்டுகளால். அதுவும் பானுக துடுப்படுத்த ஆடியது ஆண்ட்ரிச் நோக்கியா, டபிள்யூ ஷம்சி, ஓடியன் ஸ்மித், கயில் மயஸ் அடங்கிய ஒரு பந்துவீச்சுக்கு எதிராக. ஆனால் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது 2 விக்கெட்டுகளையும் பந்துவீச்சில் வீழ்த்தி, அதுபோல துடுப்பாட்டத்திலும் 92 ஓட்டங்களை எடுத்திருந்தார் தோல்வியுற்ற அணியிலே இருந்த கயில் மயஸை கிடைத்தது. ஆனால் பானுக கவனிக்கப்பட வேண்டிய ஒருவராக தன்னை மாற்றியிருக்கிறார் என்று. ஆனால் இதற்கு முந்தைய போட்டியில் நிக்கலஸ் பூரான் அடித்த ஒரு துடுப்பாட்டம் அவரை சாதனை பட்டியலில் கொண்டு வந்திருப்பதோடு பல பேரையும் அசந்து பார்க்க வைத்திருக்கிறது. அந்த போட்டியில் மொத்தமாக 456 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸும் சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் பேட்ரியட்ஸும் மோதிய போட்டி. இந்த போட்டி இடம்பெற்றது பேசட்டே மைதானத்தில். ட்ரின்பேகோ நைட் ரைடர்ஸ் சார்பாக நிக்கலஸ் பூரான் 43 பந்துகளில் 97 ஓட்டங்களை நின்று விளாசி தள்ளியிருந்தார். 9 ஓட்டங்கள், 7 ஓட்டங்கள். அங்கே வந்துவிட்டன 82 ஓட்டங்கள். வெறும் 15 ஓட்டங்களை தான் ஓடி எடுத்துக்கொண்டார். கேசி காட்டி அவருக்கு துணையாக 35 பந்துகளில் 73 ஓட்டங்களை எடுக்க அந்த அணி 250 ஓட்டங்கள், 251 ஓட்டங்களை 120 பந்துகளில் துரத்துவதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அடுத்தடுத்த 2 போட்டிகளில் இப்படி அடி வாங்கி இருக்கிறது. ஆனால் 2 போட்டிகளிலும் கொடுமை என்னவென்றால் அவர்களும் 200 ஓட்டங்களை கடந்தார்கள். இந்த போட்டியிலே ஈவன் லூயிஸ் 39 ஓட்டங்களை எடுக்க, மிக்கேல் லூயிஸ் 56 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 39 ஓட்டங்களை எடுத்திருந்தும் அவர்களால் வெற்றி பெற முடியாமல் போயிருந்தது. பந்து வீச்சிலே வக்கா சலீம் கில், சுனில் நரைன் மற்றும் ஜாஸ் லிட்டில் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். ஆனால் நிக்கலஸ் பூரான் அடித்து தள்ளியிருந்த சிக்ஸர்கள் புதிய சாதனை படுத்து கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடிக்க பண்ணியிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் தனியான பதிவு ஒன்றிலும் பார்க்க வேண்டும். காரணம் என்னோடு சொன்னால், இதுவரைக்கும் ஒரு கேலண்டர் வருடம் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் இப்போது நிக்கலஸ் பூரான். கிறிஸ் கெயிலின் 2015 சாதனை 9 ஆண்டுகளுக்கு பிறகு முறியடிக்கப்படுகிறது. கிறிஸ் கெயில் அந்த வருடத்திலே மொத்தமாக 135 6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். ஆனால் ஒரே நாளில் 9 ஓட்டங்களை எடுத்து நிக்கலஸ் பூரான் அந்த சாதனை உடைத்து இப்போது 2024 இன்னும் இந்த ஆண்டு முடிவடைய இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறன. அப்படி இருக்கும்போது அதுக்கிடையிலேயே 139 ஓட்டங்களை எடுத்து விட்டார் நிக்கலஸ் பூரான். 43 பந்துகளில் 97 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதாவது இந்த 2024 ஆண்டு ஒரு போட்டியில் அவர் ஆடும் போது சிக்ஸர் அடிக்காத போட்டிகளே கிடையாது. அதுவும் 8.23 பந்துகளுக்கு ஒரு சிக்ஸரை அடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 139 ஓட்டங்களும் வெறும் 1145 பந்துகளில் பெற்றுக் கொள்ளப்பட்டவை என்பது கவனிக்கும். கெயில் ஆனால் 1012 பந்துகளை சந்தித்து இந்த 135 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் 2015 ஆண்டு. அதாவது 7.5 பந்துகளுக்கு ஒரு 6 ஓட்டம். பூரானின் இந்த 139 ஓட்டங்களும் 57 இன்னிங்ஸில் பெறப்பட்டவை. ஆனால் கெயில் 2015 ஆண்டு வெறும் 36 போட்டிகளில் இந்த சிக்ஸர்களை படைத்திருந்தார் என்று வரும்போது அவர் இன்னமும் யூனிவர்சல் பாஸாகத்தான் இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு ஆண்டிலே அதிகமான 6 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வரிசையில் வேறு யார் முதல் 5 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள்?
5 6 இடங்களை பார்த்தாலும் நிக்கலஸ் பூரான், கிறிஸ் கெயில் இந்த 2 பேரது பெயரை தவிர இன்னும் ஒரே ஒருவர் வருகின்றார். அவர் ஆண்ட்ரே ரசல். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு 106 ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் அந்த வருடம் பூராகும். நிக்கலஸ் பூரான் 2024 139 ஆறு ஓட்டங்கள். கெயில் 2015 135. கெயில் 2012 121. கெயில் 2011 116. கெயில் 2016 112. 2017 அவர் 101 ஆறு ஓட்டங்கள். ரசலம் அந்த வருடத்தில் 101 ஆறு ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார். எனவே சிக்ஸர் சாதனைகளில் கெயிலை முந்துவது என்று சொன்னால் நிக்கலஸ் பூரானின் பலமும் அந்த சிக்ஸர் அடிப்பும் தனியாக பார்க்கப்பட வேண்டியது பாராட்டுகளை சொல்லிக்கொள்ளும். இங்கிலாந்துக்கு இப்போதெல்லாம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களது வழமையான அணித்தலைவர் பென் ஸ்டோக்ஸ் உபாதையுற்றும் ஒலி போப்பின் தலைமையில் தொடரை வென்று விட்டார்கள். ஆனால் அவர்களது வழமையான வெள்ளைப்பந்து தலைவரான ஜாஸ் பட்லர் ஆஸ்திரேலியாவை வெள்ளைப்பந்து போட்டிகள் வருகின்ற செப்டம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் 11ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க போன்ற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2020 மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கு பெற்ற முடியாது போகலாம் ஜாஸ் பட்லருக்கு என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. லங்காஷியா பிராந்தியத்துக்காக ஆடி வருகின்ற ஜாஸ் பட்லர் இந்த T20 பிளாஸ்ட் காலிறுதி போட்டிகளிலிருந்து உபாதை காரணமாக விலகி இருக்கின்றார். காஃப் இன்ஜரி என்று சொல்லப்படும் இந்த தசைப்பிடிப்பு உபாதை காரணமாக அவர் விலகி இருக்கின்றார். எனவே இந்த இன்னும் ஒரு வாரத்துக்குள் நடைபெற போகின்ற ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் அவரால் பங்கு பெற்ற முடியுமா என்ற கேள்வி முக்கியமான கேள்வி. முதலாவது 2020 சர்வதேச போட்டி வருகின்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற போகிறது. 8 போட்டிகள் கொண்ட தொடராக இது இடம்பெற போகுது. 3 2020 சர்வதேச போட்டிகளும் 5 ஒருநாள் போட்டிகளும். எனவே பட்லர் கடந்த ஜூன் மாதம் 2020 உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்ற பிறகு த 100 போட்டிகள் அதுபோல இப்போது இடம்பெறுகின்ற T20 பிளாஸ்ட் வரை வேறு எந்த போட்டிகளிலும் அவர் ஆடி இருக்கவில்லை. இறுதியாக இந்தியாவிடம் அரையிறுதியில் தோற்ற பிறகு அவர் இப்போதுதான் ஆட ஆரம்பித்திருந்தார். எனவே இந்த காலிறுதி போட்டியில் அவர் இல்லாதது லங்காஷியா பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது ஒரு பக்கம் இருக்கு. இந்த காலிறுதி போட்டியில் பில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், சகிப் மெஹ்மூட் ஆகியோரும் அதுபோல ஜொஃப்ரா ஆர்ச்சர் சசெக்ஸ் பிராந்தியத்துக்காக ஆடப்போகிறார். அவரது T20 அணியானது டைமல் மில்சன் தலைமையில் இங்கே ஆடப்போகிறது. எனவே விறுவிறுப்பான போட்டிகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் பட்லருக்கு பதிலாக இன்னும் ஒரு தலைவரை அவர்கள் தயார்படுத்துவது முக்கியமானது. பட்லர் தன்னை சரியான முறையில் தயார்படுத்திக் கொண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு சில போட்டிகளை தவறவிட்டாலும் ஒரு நாள் போட்டிகளில் களமிறங்குவார் என்ற நம்பிக்கையோடு இங்கிலாந்து ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள். இப்போது இந்தியாவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த விடயத்தை பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் உள்ள அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களும் கொஞ்சம் திடுக்கிட்டு போயிருக்கின்றார்கள். கபில் தேவ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் யுவராஜ் சிங்கின் தந்தையாரான யோகராஜ் சிங். இவர் யுவராஜ் சிங்கின் தந்தையார் என்பதை விட மகேந்திர சிங் தோனியை விடாமல் திட்டி தீர்த்து சாபமிட்டுக் கொண்டவர் என்ற அடிப்படையில் மிக பிரபலமான ஒருவர். இந்தியாவுக்காக ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் மட்டும் ஆடி இருக்கின்றார் 1981. அதுக்கு பிறகு இவருக்கு ஆடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தன்னுடைய மகனை திட்டமிட்டே அணியை விட்டு வெளியேற்றுவதில் மிக பெரும் பங்காற்றியவர் என்றுதான் மகேந்திர சிங் தோனி மீது இவருடைய விமர்சனங்கள் இருந்தன. இப்போது கபில் தேவ் பக்கம் இவரது விமர்சனங்கள் திரும்பி இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாக இங்கே இருக்கிறது. 1981 ஒரு டெஸ்ட் போட்டி, அதுக்கு பிறகு 6 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை ஆடியிருந்தார். 81ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர் ஆடவில்லை. ஆனால் இவருடைய விமர்சனங்கள் யுவராஜ் சிங் புகழ் வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் ஆரம்பித்திருந்தது. மகேந்திர சிங் தோனி 2011 உலக கிண்ணத்தை வென்று கொடுத்த தன்னுடைய மகனை பற்றி எரிச்சல் கொண்டிருந்தார். பொறாமையில் அவருக்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை. அவர் யுவராஜ் சிங் தோனிக்கு முதல் தலைவராக வந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு தோனிக்கு அவர் உபதலைவராக இருந்திருக்க வேண்டிய நிலையில் தோனி வேண்டுமென்றே அவருடைய வளர்ச்சியை தடுத்திருந்தார். இப்படி எக்கச்சக்கமான விமர்சனங்கள். அண்மையில் கூட ஒரு சில ஹிந்தி ஊடகங்களில் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டே இருந்தார். திடீர்னு பார்த்தால் இப்பொழுது கபில் தேவ் மீது, இந்த கபில் தேவ் மீது என்னத்துக்காக விமர்சனம்? ஒருவேளை யோகராஜ் சிங்கின் வளர்ச்சியை கபில் தேவ் தான் தடுத்தாரா? இப்படி பல்வேறு கேள்விகளோடு மக்கள் திடுக்கிட்டு போயிருக்க. அதை பற்றி சொல்லாமலே ஹிந்தியிலே கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து ஒரு பக்கம் கடுமையாக சாடி இருக்கின்ற யோகராஜ் சிங் சொல்கின்றார், இப்போது யுவராஜ் சிங் 13 கிண்ணங்களோடு விடைபெற்றுகின்றார். கபில் தேவுக்கு அந்த 1983ஆம் ஆண்டு ஒரே ஒரு உலக கிண்ணம் தான் கிடைத்தது என்று தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார். கபில் தேவை இந்த உலகமே உமுழும், காரை உமுழும், சபிக்கும் என்று சொல்லியெல்லாம் தன்னுடைய சாபங்களை வெட்டுகின்றார். கபில் தேவ் மீது எப்போதும் எல்லோருக்கும் ஒரு கழிவிறக்கம், ஒரு இரக்கம் இருக்கிறது. அவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று, கிரிக்கெட் சூதாட்டக்காரர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்ததாக சொல்லப்பட்ட வேளையில் கூட அதை கிரிக்கெட் ரசிகர்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் தொலைக்காட்சியில் வந்து கண்ணீர் வடித்திருந்தார். அந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது மறைமுகமாக ஞாபகப்படுத்துகின்றார் யோகராஜ் சிங். யோகராஜ் சிங்கின் இந்த விமர்சனங்கள் இன்னும் அதிகமாக கூடும் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஆனால் காரணம் இல்லாமல் அவர் அண்மையில் இந்த விடயங்களை இவ்வாறு தெரிவிப்பதும், திடீரென்று ஒரு புதிய விமர்சன விடயங்களை கொண்டு வந்திருப்பதும் என்ன காரணத்தால் என்பதை தான் பல பேரும் அறியாமல் இப்பொழுது யோசித்துக் கொண்டுகிறார்கள். இரண்டாவது பரபரப்பான விடயம், துலீப் கிண்ண போட்டிகள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றன. இந்த துலீப் கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியாவின் பிரபலமான வீரர்கள் அத்தனை பேரும் இடம்பெறுவார்கள் என்று சொல்லி கருதப்படுகின்ற வேளையில் இந்தியாவின் T20 சர்வதேச அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் முதல் சுற்று போட்டிகளில் ஆட முடியாத சூழலை உருவாகி இருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட உபாதை அவரை மும்பை அணியில் ஆடவிடாமல் செய்திருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் 5 முதல் இந்த திலீப் கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க போறன. அண்மையில் கோயம்புத்தூரில் இடம்பெற்ற தமிழ்நாடு கிரிக்கெட் சபை அணிக்கு எதிராக
மும்பை அணி சார்பாக ஆடியிருந்தார் சூரியகுமார் யாதவ். அங்கே ஏற்பட்ட உபாதையினால் தான் அவர் துடுப்படுத்த வரவில்லை இறுதியாக. இந்த திலீப் கிண்ண போட்டியில் சூரியகுமார் யாதவ் இந்திய சி அணிக்காக இந்திய டி அணிக்கு எதிராக ஆடுவதாக இருந்தது. இந்த முதல் சுற்று போட்டி வருகின்ற செப்டம்பர் 5 முதல் 8ஆம் தேதி வரை இடம்பெறுவதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய உபாதைக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள அவர் பெங்களூருள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு போயிருப்பதாக தெரிகிறது. இம்முறை இடம்பெறப் போகின்ற திலீப் கிண்ண போட்டிகளுக்கான 4 அணிகள் பெயரிடப்பட்டுள்ளன. டீம் ஏ சுப்மன் கில்லின் தலைமையில் மயங்க் அகர்வால், ரியான் பராக், துருவ் ஜுரேல், KL ராகுல், திலக் வர்மா, சிவன் டூபே, தனுஷ் கோட்டியான், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப், பிரசித் கிருஷ்ணா, கலீல் அகமது, அவேஷ் கான், வித்வாத் கவேரப்பா, குமார் குஷாக்ரா, சஷ்வத் ராவத். டீம் பி அபிமன்யு ஈஸ்வரனின் தலைமையில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஃப்ராஸ் கான், ரிஷப் பாண்ட், முஷீர் கான், நிதிஷ் குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், யாஷ் தயால், முகேஷ் குமார், ராகுல் சஹார், சாய் கிஷோர், மோஹித் அவாஸ்தி மற்றும் ஜெகதீசன். டீம் சிங்கில் ருத்துராஜ் கைக்வாட் அணியின் தலைவர் சாய் சுதர்ஷன், ராஜாத் பட்டிதார், அபிஷேக் போரல், சூரியகுமார் யாதவ், பி இந்திரஜித், ஹிருத்திக் சொக்கீன், மானவ் சுதார், உம்ரான் மலிக், வைஷாக் விஜயகுமார், அன்ஷுல் காம்போஜ், ஹிமான்ஷு சௌஹான், மயங்க் மார்க்கண்டே, ஆர்யான் ஜுயால், சந்தீப் ஓரியா. டீம் டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியின் தலைவர், அதர்வா டைடே, யாஷ் தூபே, தேவ்தத் படிக்கல், ஈஷான் கிஷான், ரிக்கி பூய், ஷரத் ஜெயின், அக்சர் பட்டேல், அஜ்தீப் சிங், ஆதித்யா தாக்கரே, ஹர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் சிங் குப்தா, KS பரத் மற்றும் சௌரவ் குமார். இந்த 4 அணிகளாக பிரிந்து ஆடுகின்ற போட்டிகளை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகளில் வழமையாக இடம்பெறுகின்ற விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற சிரேஷ்ட வீரர்கள், அதுபோல பும்ரா, ஷமி போன்ற வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 4 அணிகளும் ஒன்றையொன்று சந்தித்த பிறகு இறுதிப் போட்டி இடம்பெறும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது. எனவே இணைந்திருப்போம். இது பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்ள. இப்போது இன்றைய நாளில் இந்த காணொலி ஆரம்பித்த விடையில் உங்களிடம் கேட்ட கேள்விக்கான விடைகளுக்கு வருகிறேன். 2 கேள்விகள் கேட்டிருந்தேன். உங்களில் பல பேர் கமெண்ட்ஸ் மூலமாக சரியான விடையை வழங்கியிருக்கிறீர்கள். சரியான விடை தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பீர்கள் ஒரு சிலர். சில பேருக்கு கூகுள் ஆண்டவரும் உதவி இருக்கலாம். லிஸ்டே போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஒரு போட்டியில் பெறப்பட்டது. தமிழ்நாடு அணிதான் இதுவரைக்கும் உலகத்திலேயே லிஸ்டே என்று அழைக்கப்படுகின்ற 50 ஓவர்கள் கொண்ட உத்தியோகப்பட்ட ஒரு நாள் போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையை பெறுகிறது. 506 ஓட்டங்களை எடுத்தது அருணாச்சல் பிரதேச அணிக்கு எதிராக. இந்த போட்டியில் பெறப்பட்ட தனிநபர் கூடுதலான ஓட்டு எண்ணிக்கை தான் லிஸ்டே போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை. அதை பெற்றுக் கொண்டவர் தமிழக வீரரான நாராயண் ஜெகதீசன். 277 ஓட்டங்களை எடுத்தார். 141 பந்துகளில் 25 4 ஓட்டங்கள், 15 6 ஓட்டங்களை உள்ளடக்கி இந்த பெங்களூரில் இடம்பெற்ற போட்டியின் போது இந்த மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை சாதனையை படுத்திக் கொண்டார். 506 ஓட்டங்களை எடுத்த வேளையில் சாய் சுதர்சனும் நாராயண் ஜெகதீசனும் இணைந்து பெற்றுக்கொண்ட இடைப்பாட்டம் 416 ஓட்டங்கள். அதுவும் ஒரு சாதனை. சாய் சுதர்சன் 154 ஓட்டங்களை எடுத்தார். சரியான விடையை உங்களில் பல பேர் சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே தட்டி பாராட்டிக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.